ஹதீஸும் இல்மும் அது சத்தியம். அதை படிக்கிறவங்களும் சத்தியமானவங்க, படிக்க வைக்கிற தாய் தகப்பனும் சத்தியமானவங்க. சரியான ஈமான்தாரிகள் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, எல்லாருக்கும் இயேசு என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை படிச்சா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன கிடைக்கும்? வாங்க சொல்றோம் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் படிச்சிருக்கிறோம், அது ஒன்றும் தெரியா. வாங்க அதோட கிடைக்கிற பெனிஃபிட் நாங்க சொல்றோம் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அதோட கிடைக்கிற லாபத்தை சொல்றோம். அது நிச்சயமாக சத்தியமாக இந்த 4 பிள்ளையில 3 பிள்ளை டாக்டர், இன்ஜினியர், லாயர், காசுக்காரனாக மாத்திராலும் பரவாயில்லை. ஒரு பிள்ளை ஒரு ஹாஃபிஸ் ஆலிமாக சாலியான பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைகளோட மட்டும்தான் நான் சொர்க்க போக முடியும். அன்பானவர்களே சகோதரர்களே, இந்த இல்மு கண்ணியமானது. உலகத்திலே தெளிவாக சொல்றோம், அல்லாஹ்வுடைய குடும்பத்தில ஒரு உறுப்பினராக ஆகணுமா? அல்லாஹ்வுடைய குடும்பத்தில ஒரு உறுப்பினராக மாறணுமாக இருந்தா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனுடையவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாக்கியமான குடும்பம், பாக்கியமான ஒரு தகப்பன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு புள்ள இல்ல, இன்னும் 2 புள்ள இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை சுமந்த பிள்ளைகள், குர்ஆன் ஹதீஸை சுமந்த பிள்ளைகள். அன்பானவர்களே சகோதரர்களே, இவர் மௌத்தாகிட்டார், இன்னும் 2 புள்ள இருக்குது. ஒரு புள்ள தொழுவிச்சார், ஒரு புள்ள துஆ செஞ்சார். நான் சொல்லணும் அன்பானவர்களே சொல்லி, புள்ள வளர்க்கத்துல இப்படித்தான் வளர்க்கணும். 4 பேர் தலைமைக்கு முன்னாலே ஹிதாயத்துல் பேர் ஒரு மாணவர் தொழுகிறார். நான் யோசிச்சு யாரு பிள்ளையாக இருப்பார் என்று. ஆனா பார்த்தாண்ட ஜனாசா தொழுவிச்ச பிள்ளை. அன்பானவர்களே, இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. அன்பானவர்களே சகோதரர்களே, இந்த பிள்ளைக்காக வேண்டி, இந்த ஜனாசாவுக்காக வேண்டி உம்மா ஒரு ஈமான்தாரி, வாப்பா ஒரு ஈமான்தாரி, சகோதரர்கள் ஈமான்தாரி, சகோதரர்கள் ஈமான்தாரி, மச்சான் மகள் ஈமான்தாரி, அல்லாஹ்வோட இபாதத்தோட தொடர்பானவர்கள். ஆனா என்ன பெருசா காசு இல்ல, பெருசா பதவி இல்ல. என்ன இருக்குது? குர்ஆன் இருக்குது, அமல் இருக்குது, ஈமான் இருக்குது. அன்பானவர்களே சொல்லி, இதுதான் தேவை, இதுதான் தேவை. அதனால ஒவ்வொரு ஜனாசாவும் தாரா பாடங்களும் படிப்பினைகளும் இதுதான். அதனால தயவு செஞ்சு யாரும் இல்ம குறை சொல்லிடாதீங்க, குர்ஆன குறை சொல்லிடாதீங்க, மதரசாக்களை குறை சொல்லிடாதீங்க, மதரசா உஸ்தாதுமார்களை குறை சொல்லிடாதீங்க. குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஇ அத்தவாபூன். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், தவறில் சிறந்தவன் தௌபா செய்யக்கூடியவன். அன்பானவர்களே சகோதரர்களே, ஒரு பேசமாக நான் இந்த இடத்துல மீண்டும் சொல்லுவேன், மதரசாக்கள் பல நிர்வாகங்கள் முயற்சியை செஞ்சு அழகான முறையில இன்னைக்கு பாருங்க, இந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இவங்களுக்கு காலல்லான்னு சொல்லி கொடுத்தவங்க, கால ரசூலுல்லான்னு சொல்லி கொடுத்தவங்க ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க. குர்ஆனை சொல்லி கொடுத்தவங்க, அவங்க எந்த மாணவனும் தான் மௌத்தாக வேணும் என்று யாரையும் என்ன செய்யல, யாரையும் அந்த கனவுகளை காணல. தந்த மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நாங்களும் சேர்ந்து தலையாக பேசினமாக இருந்தா அந்த உலமாக்களுக்கு எங்களுக்கு அவங்க அந்த உலமாக்கள் என்று சொல்லுவாங்க, எங்களுக்கு மதரசா நடத்த ஏறாண்டு பின்வாங்க ஏறாண்டா எந்த அவங்களோட புள்ளட இல்ம யாரு சொல்லிக் கொடுக்கிறது? யாரு சொல்லிக் கொடுக்கிறது? குர்ஆனை யாரு சொல்லிக் கொடுக்கிறது? ஹதீஸை யாரு சொல்லிக் கொடுக்கிறது? ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு வாப்பாக்கும், ஒவ்வொரு உம்மாக்கும் இல்லையா கதைக்க ஆரம்பிக்குமா இல்லையா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதைக்க வாய் திறந்த உடனே என்ன முதல் சொல்லிக் கொடுக்கணும்? என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இஃப்தஹு அலா சுபியானிக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களோட பிள்ளை கதைக்க வாய் திறந்த உடனே உம்மா பாப்பா தடா மம்மி அடி உம்மி சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். முதல் சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொடுக்கணும். அன்பானவர்களே சொல்ல யாரா செஞ்சிருக்கிறோமா? யாராவது செஞ்சிருக்கிறோமா? முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்க முடியுமாக இருந்தால் முதலாவது கல்வி எதுவாக இருக்க முடியும்? முதலாவது கல்வி போய் அணுகி அழகாக சொல்லுங்க. மீடியாக்களை சொல்லி, மீடியாக்களை சொல்லி எங்கட கண்ணை எங்கட கையால குத்த வச்சிடாதீங்க, குத்த வச்சிடாங்க. அன்பானவர்களே சொல்லி, அதனால மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளைக்காக வேண்டி 3 வருஷம் 4 வருஷம் உஸ்தாதுமார்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுவார்கள். என்ன தெரியாத ஒரு மொழி, இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும், அரபு தெரியாத மொழி, அதை சொல்லிக் கொடுப்பார்கள். இது போல 5 சேர்த்து 6 மாணவர்கள் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில ஷஹீதாக இருக்கிறார்கள், இல்ம சுமந்தவர்களாக ஷஹீதாக இருக்கிறார்கள். அந்த பேரரசில் வருவார்களாக யாரும் கவலைப்படாதீங்க.
ஒரு அழகான மௌத்து, அன்பான மௌத்து, ஏக்கமான மௌத்து, இல்ம சுமந்த மௌத்து. அதனால யாரும் என்ன செய்வோம், கவலைப்பட வேண்டாம். யாரும் இல்ம குறையாக பேசுறாதீங்க, குர்ஆன குறையாக பேசுறாதீங்க. மதரசாக்கள் நீங்க குறை பேசுறா, அல்லாஹ்வை குறை பேசுறீங்க, அல்லாஹ்வை குறை பேசுறீங்க. நாங்க எங்களோட நெஞ்சுங்க துடிக்குது. நாங்களும் கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டு படிச்சுட்டு குர்ஆன் ஹதீஸ 10 வருஷம் 15 வருஷம் சுமந்ததுனால அன்றைக்கு நாங்கள் கண்ணியமாக கௌரவமாக வாழ்கின்றோம். இந்த குர்ஆன் ஹதீஸை நீங்க துச்சமாக பேசுகிறீர்களாக இருந்தா, உலமாக்களுக்கு துச்சமாக பேசுகிறீர்கள், அந்த தாங்க முடியாது. ஏன்னா குர்ஆனை சுமந்தவங்க, அல்லாஹ்வுடைய ஒளியில் எரியக்கூடியவங்க, அவங்களை யாரும் பிழையாக பேசுறாதீங்க. நான் எந்த வரைக்கும் கவலைப்படுற அந்த எந்த உலமாக்களையும் நம்ம ஊர் சார்பாக எத்தனை பேசினாலும் அந்த உலமாக்களை வெளியாக்கும் அன்பாதவர்களை சொல்லி அதை ஃபாஹிர் உஸ்தாத் அவர்கள் அதிபராக இருக்கிறார். அவர் நினைச்சா எனக்கு என்னுடைய உஸ்தாத் அலியார் ஹஸரத்துக்கு 8 வருஷம் ஹிதமத் செஞ்சவர், 8 வருஷம் நம்முடைய கண்ணியமான அலியார் ஹஸரத்துக்கு ஹிதமத் செஞ்ச ஒரு மாணவர். ஹஸரத்துல ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு மாணவனை ஹிதமத்துக்கு எடுத்துக்கொண்டாருன்னா அவர் வெளியாக வரைக்கும் அவர் ஹிதமத் செய்வாரு. அதுல ஒவ்வொரு கட்டத்தில் வருகின்ற போது நாங்க வெளியாகிட்டு போறோம், திரும்பி போறோம். அசரத்துடைய அலியாரசத்துடைய ஒரு காதியம், அசரத்துக்கு தலை குடிக்கிறது, என்ன குடிச்சு போடுறது, எல்லா வேலையும் செய்வாரு. அவருடைய பேச்சும் ஒரு அசரத்தை போல அமைதியான பேச்சு. ஆனா அவரே சொல்றாரு, நாங்க எல்லாம் சொன்னோம், கெஞ்சினம், ஆமையிட்ட கெஞ்சினம், எல்லாத்தையும் கெஞ்சினம். ஆனா நடந்துட்டு இப்ப அந்த உஸ்தாமார இன்னைக்கு சொல்றாரு, நேற்று தேத்தாரி கடையில பேசலாம், அவன் எல்லாம் கோடாவில கொத்தோனம் உண்டாங்களாம். சுபஹானல்லாஹ். உங்களோட பிள்ளைகளுக்கு இல்மையும் கொடுத்து கோடாவில் கொத்தும் வாங்கணும் அன்பாண்டவர்களே சகோதரர்களே. இன்னைக்கு அந்த உஸ்தா ஜெயில இருக்கிறாங்க, இந்த உஸ்தா மாறு அவங்களையும் அல்லாஹ் இது நாங்க படிக்க விட்ட இடம், ஈமான படிக்கிற இடம், அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாண்டவர்கள் செய்தியில பேசுகின்ற போது உலமாக்கள் முடிவெடுப்பாங்க, நாம மதரசாக்களை முடிவோம். அவங்க என்ன அவங்கள பிள்ளைகளை பார்க்கட்டும்னு சொன்னாங்க. இல்மை யாரு கற்றுக் கொடுக்கிறது அன்பாண்டவர்கள் சகோதரர்களே. அது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். மௌத்தான ஒவ்வொருவரும் ஷஹீது அந்தஸ்தப்பட்டவங்க. அதனால அன்பாதவர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உஸ்தாத்மார்கள் வந்திருக்கிறாங்க, ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல மாஷா அல்லாஹ் ஜனாசாவுக்கு அவங்க இரவுல கஷ்டப்பட்ட ஜனாசா நலம்புற அமைப்பு சாய்ந்தமர்ந்து மாளிகைக்காடு மக்கள் எல்லாம் வந்திருக்க நல்ல நலம்பிரமியர் வந்திருக்கீங்க. உண்மையில இதுதான் ஒரு மூமியுடைய பண்பாடு, ஒரு மூமியுடைய பண்பாடு. ஒரு மூமினு கொண்டு வந்தால் இன்னொரு மூமினுக்கு துடிக்கமா. அதே போல காரணியிலிருந்து மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் மனித நேயத்தோட இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் ரொம்ப நம்மளோட மாணவர்களை மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே சகோதரர்களே, இதுதான் மனித நேயம், இதுதான் ஒன்று. நாங்க யாரு ஊரு பேர் ஒன்றும் பார்த்திட கூடாது. ஒரு மனிதனை கொண்டா என்ன மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை காப்பாற்றுறது, அவருக்கு உதவி செய்யறது, அது ஆகப்பெரிய நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பாந்தவர்களே சகோதரர்களே, அதனால அடக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாசாக்களும் பெருமதியானது, அது பெருமதியான ஜனாசாக்கள். அதனால வந்திருக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் மேலான கிருபை செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இல்முள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பாந்தவர்களே, அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வந்திருக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.